எடப்பாடிக்கு அடித்த அதிர்ஷ்டம் கதறும் அரசியல் கட்சிகள் கடும் அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், சாதாரண ஒரு அடிமட்டத்தினர் கூட உச்சகட்ட பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிற தகவல். அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமியும் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு அடிமட்டத்துடனாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி இன்று அதிமுகவுடைய உச்சகட்ட பதவியான பொதுச்செயலாளர் பதவியிலே அமர்ந்திருக்கிறார் என்றால் அவருக்கு அவருடைய உழைப்பும் என்பது அதிகப்படியாக இருக்கிறது. அதிமுகவிற்கு அவருக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் என்பது இருக்கிறது. அடுத்த கட்டமாக அவருக்கு அதிர்ஷ்ட காற்றும் வீழ்ச்சி இருக்கிறது என தகவல்கள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச்செயலராகவும் அதிமுக முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் என்றால் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பதுதான் அடித்திருக்கிறது என அதிமுக வட்டாரங்கள் இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓபிஎஸும் எவ்வளவு வழக்குகளை தொடுத்து பார்த்தார். அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடியை நீக்க வேண்டும், இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும், என்னை நீக்கியது செல்லாது என ஏகப்பட்ட வழக்குகளையும் தொடுத்து பார்த்தார். ஏன் சிவில் வழக்குகள் முதற்கொண்டு அனைத்தையுமே தொடுத்தவர் தான் ஓபிஎஸ் தரப்பினர். ஆனால் இன்று அனைத்து வழக்குகளுமே என்ன ஆகிப்போச்சு, அனைத்து வழக்குகளுமே காலாவதி ஆகி போயிற்று. ஏனென்றால் அவர் திமுகவில் இணைந்து விட்டார். அதன் காரணமாக அனைத்து வழக்குகளுமே இன்று முடிவுக்கு வந்துவிட்டு இரட்டை இலை சின்னம் கூட எடப்பாடி பழனிசாமி தரப்புக்குத்தான் என தேர்தல் ஆணையம் உறுதியாக சொல்லி இருப்பதாக கூட இணையதளங்களிலே தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதாவது ஓபிஎஸ் திமுகவின் பேச்சை கேட்டுக்கொண்டு இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக முடக்கிவிட்டால் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும், திமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்துவிடும் என நினைத்து அவரும் நமது புகழேந்தியும் சேர்ந்து தேர்தல் ஆணையம் வரைக்கும் இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் வேண்டும், இல்லை என்றால் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என வழக்குகளை தொடுத்து பார்த்தாங்க. ஆனால் நமது ஜெயலலிதா அம்மையாரும் சரி, அதே போல எம்ஜிஆருடைய ஆன்மாவும் ஆசையும் சரி அதிமுகவிற்கு தான் இருக்கிறது. அதிமுகவிற்கு துரோகம் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்பொழுதும் காலத்திலும் இருக்காது என்பதற்கு உதாரணமாகத்தான் தற்போது அனைத்து வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ஷ்ட காற்றாகத்தான் தற்போது காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அதிமுக கண்டிப்பாக படுதோல்வியை சந்தித்திருக்கும். ஏனென்றால் இரட்டை இலை சின்னத்துக்கு கூடிய மதிப்பு மரியாதையும் தற்போது அதிமுக இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவருக்கும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். அதை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்று தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமது எடப்பாடி பழனிசாமி அதிர்ஷ்டம் என்பது தற்போது மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் 210 அதிமுக அமோகமான வெற்றியை பதிவு செய்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்து தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கப் போகிறது என தகவல்கள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதற்குரிய வேலைகள் பாடுகள் தான் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் புறம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.